உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் டெவல். ரொம்ப லேஸாக அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நான் செஞ்சுருக்கிற பீஃப் டெவல் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் ஒன்று அடுப்பில் வச்சு இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 300 கிராம் பீஃப் எடுத்து சின்ன கட் பண்ணி அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு உப்பும் மிளகும் மஞ்சளும் போட்டு 6 விசில் வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அவிச்சு வச்சுருக்கிற பீஃபை இதில் போட்டு இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சி அப்படி கொஞ்சம் ட்ரை ஆகி வற்றி வரணும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிண்டி விடுங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ 1/4 கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் இங்கனுக்குள்ளே 1 கரண்டி மிளகாய் தூள் போடுறேன், தனி மிளகாய் தூள். இதுக்கு நீங்கள் கட்டர் மிளகாய் தூள் கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் தூள் தான் போடுறேன். 3 கறி மிளகாய், 3 வெங்காயம் கொஞ்சம் பெருசாக, அடுத்தது ஒரு 5-6 பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். இது இவ்வளோத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கறி மிளகாயெல்லாம் அவிஞ்சி வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் செய்கிற இதே ஸ்டைலில் இந்த பீஃப் டெவலை நீங்களும் ஒரு நாளைக்கு வீட்டில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப நீங்களும் இதே மாதிரிக்கு தான் பீஃப் செய்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1 கரண்டி மிளகாய் தூள் போட்டேன். எனக்கு மிளகாய் தூள் உரைப்பு போதாத மாதிரி இருந்தனால நான் இன்னொரு 1/2 கரண்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கும் அப்படி உரைப்பு போதாது அப்படின்னு சரி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சோயா சாஸ் போடுறதுனால உப்பு முதலே போட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால் சோயா சாஸ் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் உப்பு சோயா சாஸில் இருக்கிறதுனால உப்பு கூடிரும். ஏற்கனவே பீஃபுக்கும் உப்பு போட்டிருக்கிறதுனால பார்த்து போடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பழுத்த தக்காளியை வெட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா அவிஞ்சிடக்கூடாது, ஒரு அரை அவியல் மாதிரி இருக்கணும் இந்த பீஃப் செஞ்சு முடியும் போது. அப்போ தான் இந்த டெவல் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையான பீஃப் டெவல் சூப்பராக ரெடியாக ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பீஃப் டெவல் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிளகுத்தூள் ஒரு 1/2 கரண்டி மாதிரிக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பீஃப் டெவல் ரெடி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நன்றி.